எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ நம்ம ReactJS கோர்ஸ் கற்றுறதுக்கு தேவையான என்ன செட் பண்ணிடலாமா? ஓகே, டன். ஸோ அதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் பிசி ஆர் லேப்டாப் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, முடிஞ்சிருக்கும் அதை கேதர் பண்ண பாருங்கள். அண்ட் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரியே இருக்கும், பட் மோஸ்ட்லி அட் எண்ட் உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு லேப்டாப் பிசியில் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கோட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, டன். ஸோ வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் ரொம்ப ப்ரிஃபரபிள். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் ரூம் பண்ணிக்கோங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும் இல்லையா, அந்த பர்பஸ்க்காக தான். ஓகே, அதெல்லாம் முடிஞ்சவொன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில டூல்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும் ரியாக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான டூல்ஸ்லாம் இல்லைங்க, அது வந்து எல்லா டெவலப்மெண்ட்லேயும் நம்ம வச்சிருக்கிற டூல்ஸ் தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி HTML CSS வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க நம்ம சேனல் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அந்த டூல்ஸ் இருக்கும். ஓகே, சப்போஸ் இல்லாதவங்க புதுசாக இந்த சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நோட்னு ஒன்று இருக்குது. ஸோ நோட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் ப்ரௌசரை விட்டு வெளியில் நீங்கள் ரன் பண்ணலாம். அதுதான் நோடோட கேப்பபிலிட்டி. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக எல்லா விண்டோஸ்லையுமே நோட் இருக்காது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ அதை நீங்கள் எப்படி இல்லை எனக்கு வந்து நான் இன்ஸ்டால் பண்ணனா இல்லையான்னு தெரியல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் டெர்மினலில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நோட் வெர்ஷன் டைப் பண்ணுங்க. ஓகே, டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வெர்ஷன் காமிக்கணும். ஓகே, அப்படிமா வெர்ஷன் காமிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து பக்காவாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். சப்போஸ் அது காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நோட் இன்ஸ்டால் பண்ணலன்னு அர்த்தம். அண்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுளில் போயிட்டு nodejs டவுன்லோட் போடுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் அப்படின்னா நீங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா விண்டோஸ். ஸோ மோஸ்ட்லி எல்லா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 64 பிட் தான் இருக்கும். அது நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, உங்கள் மை கம்ப்யூட்டரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா என்ன பிட்னு சொல்லி காமிக்கும். ஓகே, பட் மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் 64 பிட் தாங்க இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து லினக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா லினக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை மேக் வச்சிருக்கீங்கன்னா பார்த்தீங்களா எல்லாம் பக்கம் வச்சிருக்காங்க. ஸோ சைட் ஃபார்வர்டு தாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் இருங்க. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சா? சூப்பர். அண்ட் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அண்ட் அதை இன்ஸ்டாலேஷன் டயலாக் மட்டும் காமிக்கிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன், பட் நியூபிக்கு வந்து தெரியாது இல்லையா, அந்த பர்பஸ்க்காக நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ ரன் கேட்குது, ரன் கொடுங்க. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செட்டப் விசர் ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் அண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, படிங்க. மோஸ்ட்லி படிக்க மாட்டோம் நம்ம, பட் நெக்ஸ்ட். அண்ட் எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. உங்களோட கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் என்னென்ன தேவை சொல்லிட்டு கேட்குது. அண்ட் நெக்ஸ்ட் தந்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் பண்ணுமா சொல்லி கேட்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து வேணா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க, பட் நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறதுனால நான் பண்ண போது கிடையாது. எல்லாமே நெக்ஸ்ட் தந்துட்டு ஃபைனலாக வந்து ஃபினிஷ் தந்துடுங்க, முடிஞ்சுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் இப்போ கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா NPM தேவை. நீங்கள் nodejs இன்ஸ்டால் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா பை சைடில் வந்து உங்களுக்கு NPM இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சேம் அதே மாதிரி தான் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், இதுதான் டெர்மினல். கரெக்டாக? ஸோ நான் ஆல்ரெடி நோட் வெர்ஷன் அப்படி போட்டிங்க அப்படின்னா இது மாதிரி காமிக்கணும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே சப்போஸ் அப்படி காமிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? கூல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் திருப்பியும் வந்து NPM இன்ஸ்டால் இருக்கான்னு பார்க்கலாமா? NPM வெர்ஷன். ஸோ இப்படி போடும்போது இது மாதிரி எனக்கு வெர்ஷன் வந்து காமிக்கணும். ஓகே, ஸோ சப்போஸ் காமிக்கல அப்படின்னா நான் NPM வந்து பக்கவாக இன்ஸ்டால் பண்ணலன்னு அர்த்தம். அண்ட் திருப்பி நீங்கள் வந்து nodejs நீங்கள் வந்து திருப்பி ரீஇன்ஸ்டால் செக் பண்ணிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கவாக காமிக்குது அப்படின்னா நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மிஷினில் வந்து கிட் வந்து வச்சிருக்கணும். ஸோ கிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ கிட் வந்து ஒரு இட்ஸ் எ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் போட்டிருக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். கிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கோடு வந்து வெர்ஷனிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மாதம் முன்னாடி ஒரு கோட் ரைட் பண்ணியிருக்கீங்க, திருப்பி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்கலி உங்கள் கோட் வந்து ட்ராக் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் சிங்கிளாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய யூசேஜாக தெரியாது, பட் உங்கள் டீம் கூட ஒர்க் பண்ணும்போது கிட் வந்து ரொம்ப கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ இது நம்ம யூஸ் பண்ணும்போது அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம தேவையில்லை, இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணிக்கலாம் அண்ட் டவுன்லோட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்மோ அதுக்கு எதுவுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 64/32 கேட்குது. எல்லாமே தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே இதே தான் கேட்கும். 64 பிட்னா கிளிக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கூல். ஸோ தேர்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட GitHub ப்ரொஃபைல் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, github.com. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ணல. ஸோ சைன் அப் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் இருந்ததுன்னா லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் அக்கௌண்ட் இல்லைனா நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. GitHub வந்து ரொம்ப எசென்ஷியலான ஐட்டம். ஓகே, டன். அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கோட் டைப் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டர் தேவை. ஓகே, ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், சப்லைம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து VSCode அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட் சொல்லிட்டு, விஷுவல் ஸ்டுடியோ கோட் பார்த்தீங்களா?
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது ஆக்சுவலி மைக்ரோசாஃப்டோட டூல் அது. ஸோ ஒரு எடிட்டர் இது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் எல்லா லாங்குவேஜுக்கான கோடு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ நீங்கள் பே பண்ணவும் தேவையில்லை. ஸோ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 88 MBன்னு சொல்லி காமிக்குது இந்த டைம் ஆஃப் ரெக்கார்டிங்கில். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ரன் அண்ட் அக்செப்ட். நெக்ஸ்ட். இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஷோ பண்ணதுக்காக. நெக்ஸ்ட். அண்ட் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி டேலா கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் VSCode ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது டேரெக்டாக அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் வித் கோட் அது மாதிரி காமிக்கும். ஓகே, இது வந்து கான்டெக்ஸ்ட் மெனு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி காமிக்குது. அண்ட் எனக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கணும் வேணாங்க, அது வந்து தேவையில்லாதான் சர்ச் பண்ணி எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டால். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா VSCode வந்து இந்த யூசருக்கு இன்ஸ்டால் பண்ணும். ஓகேங்களா, என்ன யூசர் இருக்குது, நான் லாகின் பண்ண யூசர் இருக்குது. பட் நீங்கள் வந்து மற்ற யூசருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் ஃபார் ஆல் கோட்ஸ் வந்துக்கலாங்க. சிம்பிள். ஓகே, ஸோ எஸ் ஒன்ஸ் இது முடிச்சோம் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ லான்ச் VSCode. ஓகே, ஸோ இப்போ வந்து VSCode வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். அண்ட் மற்ற க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கூல். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இப்படி தாங்க இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா VSCodeல சர்டன் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அது ஏன்னா பை டிஃபால்ட்டாக VSCode எல்லா டூல்ஸுமே உள்ளே இருக்காது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சம் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணி தான் அதோட யூஸ் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சைட் பாரில் நிறைய இருக்குல்ல, அதில் எக்ஸ்டென்ஷன் போய்க்கோங்க. ஸோ இது என்ன நான் அவுட்லைனாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டர், உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். எக்ஸ்ப்ளோரர் மாதிரி இது. ஓகே, அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களோட சர்ச். ஸோ சர்ச் அண்ட் ரீப்ளேஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கிட்டில் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே இங்கே காமிக்கும். அண்ட் டீபக் பண்ணுறீங்க அப்படின்னா டீபக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சர்டன் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரியாக்ட் ஸ்னிப்பெட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் சில சர்டன் டைம்ஸ் நீங்கள் வந்து ரியாக்ட் கோட் டைப் பண்ணும்போது எல்லாமே உங்களால் டைப் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அந்த பர்பஸ்க்காக ஸோ இது வந்து ப்ரீ டிஃபைனாக சில இது இருக்கும். இங்கே பாருங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கீழே வரும் தான் பார்க்கலாம். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிப்போமா? ஜூம் அவுட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து IMR நீங்கள் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சஜஷன் கேட்கும். அண்ட் நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரியாக்ட் இம்போர்ட் பண்ணதுக்கான கோடு ஒன்று ரைட் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ இது நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையில்லை, பட் செட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இல்லையா, அந்த பர்பஸ்க்காக தான். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ReactJS கோட் பண்ணுறதுனால நம்ம வந்து ReactJS வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் கிடையாது, ஒரு கூகுள் Chrome எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா, இது வந்து VSCode எக்ஸ்டென்ஷன் கிடையாது. React Dev Tools, டெவலப்பர் டூல்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. chrome.google.com சொல்லிட்டு அண்ட் இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணுங்க. ஸோ ஆட் டு Chrome. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் React அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் நீங்கள் எதாவது டீபக் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் VSCodeல வந்து இன்னும் எக்ஸ்டென்ஷன் நமக்கு தேவைப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா Prettier நான் எதுக்குன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு லேட்டர் ஆன். ஸோ இப்போயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே, அவுட்லைனாக சொல்லிடுறேன். Prettier எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களோட டீமில் உள்ள எல்லாமே சேம் கோடை வந்து ஃபார்மேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஃபார்மேட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து Prettier உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். சர்டன் திங்ஸை வந்து யூனிஃபார்மாக ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துமே சிங்கிள் கோட்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மாதிரிங்க, அதை பற்றி நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கூல். அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா மிஷின்லேயுமே வந்து நான் வந்து ஒரு டீம் வந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். CyberDude தீம் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு தெரியறதுக்காக. அண்ட் ஃபர்ஸ்ட் திங், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 இருக்குங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 தீம்ஸ் காமிக்குது. CyberDude, Black, Dark, Soft. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் மோஸ்ட்லி டார்க் வச்சுக்கிறேன் இப்போதைக்கு, அப்புறமா கூட நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, கூல். ஸோ ஃபைனலி இப்போ நீங்கள் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க ரியாக்டில் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து யூஸ்ஃபுல் ஆகிறதுக்காக பூட்ஸ்ட்ராப் 5 குவிக் ஸ்னிப்பெட்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இது போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போது கிடையாது. பட் நீங்கள் பூட்ஸ்ட்ராப் 5 வந்து நீங்கள் ரியாக்ட் யூஸ் பண்ண போகிறீங்க வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கோட் நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறோம் அண்ட் அது வந்து சரியாக ஃபார்மேட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எங்கேயோ கோட் எடுத்து நீங்கள் இதில் போடுறீங்க, அது ஃபார்மேட்டாக ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் திஸ் டாக்குமெண்ட்ஸ் தருவோம். கரெக்டாக? ஸோ இது வந்து ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸ், நம்மளால் எல்லா ஃபைலுக்குமே வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஈஸியான வே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா VSCodeல வந்து சர்டன் கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ VSCode வந்து எப்படி இதை ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் போங்க அண்ட் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும், அதில் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் இல்லை செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஓகே,
ஸோ இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இதை சர்ச் பண்ணிக்கலாங்க ஃபார்மேட் ஆன் சேவ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டர் ஃபார்மேட் ஃபைல் ஆன் சேவ். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு வாட்டியுமே என் ஃபைலை சேவ் பண்ணும்போது Ctrl+S அதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டாக்குமெண்ட் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கும். ரொம்ப சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சருங்க அது. ஸோ அதை என்வேட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டேன். அண்ட் சப்போஸ் இதுக்கான கோட்லாம் வேணும் வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்னா இது வந்து நிறைய எடிட்டிங் பண்ணுவீங்க கரெக்டாக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாட்டியுமே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி சேவ் ஆகும்னா JSON ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இங்கே இருக்கும் உங்கள் டாப் ரைட்டில் ஓப்பன் செட்டிங்ஸ் சொல்லிட்டு JSON ஃபார்மேட்டில் பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கரண்ட் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும் எல்லாமே காமிக்குது பாருங்க. நான் வந்து ஒரு டீம் வச்சிருக்கேன்னா அந்த டீம் காமிக்குது. அண்ட் நான் வந்து ஃபார்மேட் ஆன் சேவ் வந்து ட்ரூ வச்சிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்களேன் நான் வந்து இதை நான் ஜஸ்ட் அன்கமெண்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், சேவ் டீம் மாறிச்சு. ஓகே, ஸோ இதாங்க இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே ரியல் டைமில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஒர்க் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்க போகிறோம். அண்ட் எஸ் முடிஞ்சதுங்க. இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான், பட் இது லாங்காக போட்ட ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லா பிகினருக்குமே அது புரியணும், அந்த பர்பஸ்க்காக தான். ஓகே ஃபைன். அண்ட் சப்போஸ் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அண்ட் ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபார் குயிக் ரெஸ்பான்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டிஸ்கார்ட் சேனலுக்குள்ளே போயிட்டு கூட நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒரு வீடியோலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா கோடிங் ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு தனி த்ரெட் இருக்கும், அங்கே போய் நீங்கள் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ReactJS கோர்ஸ் கற்றுக்கும் போது நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், codesandbox.io. ஸோ அங்கே வந்து உங்கள் ReactJS கோட் வந்து நீங்கள் அங்கே பப்ளிஷ் பண்ணிவிட்டு அந்த லிங்க் அங்கே ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அதை என்ன ப்ராப்ளம் சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே ஃபைனுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ReactJS கற்றுக்கான பேசிக் கான்செப்ட். ஓகே, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.